ரைட், பார்க்கலாமா? இப்போ எப்படிலாம் நாட்டை பிடிச்சிட்டானுங்க அப்படின்னு பார்த்தோம். தமிழ்நாடு போர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா போரும் வந்துருச்சு. கர்நாடிக் வார் 1, 2, அப்புறம் பிளாசி, கர்நாடிக் வார் 3, அப்புறம் பக்சார் போர். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டரை எடுத்து எழுதுங்க. அப்புறம் ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார் 1, மைசூர் வார் 2, 3, 4, அப்புறம் மராத்தா வார் 2, 3. அவ்வளோதான். இப்போ நிர்வாகத்தை பற்றி சொல்கிறானுங்க இந்த பாடத்தில். மிச்சம் உள்ளதில் நிர்வாகம்னா என்னது? குடிமைப்பணி. குடிமைப்பணின்னா என்ன? ஐஏஎஸ் மட்டும்தான் வருமா? விஓவிலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாம் அரசாங்க வேலை செய்கிறவங்க குடிமைப்பணி. அப்புறம் இவங்க வந்தோன்னா பொதுவான வேலையெல்லாம் செய்வாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இதில் அடங்கும். போலீஸ் அது தனி. அவனோட வேலை என்ன? சட்டம் ஒழுங்கு. அரசாங்கம் இயற்றி இருக்க சட்டத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறானா, ஒருத்தனால இன்னொருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுதான்னு கண்டுபிடிச்சி அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அப்புறம் வேறு யார் இருக்கா? அதெல்லாம் குடிமை பணியில் போயிடுச்சு, அதை விட்டுருங்க. வேறு அதுவும் குடிமை பணியில் போயிடுச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதெல்லாம் டீச்சர் அது எக்ஸ்ட்ரா, அதை விட்டுருங்க. வேறு அரசாங்கத்தில் கேட்குறேன். அது கல்வி அரசாங்கம் எடுத்து நடத்துகிறாங்க, ஓகே, அதை விட்டுருங்க. அது போலீஸ் தான். இப்போ தான் பேசணுமே. போலீஸ் வந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க யார்? நீதிமன்றம். சரிங்களா? நீதிமன்றம். அதை பற்றிலாம் அங்கே பார்க்குறாங்க. எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று நாட்டை பாதுகாக்கிறது, இராணுவம். இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்ல போகிறாங்க பிரிட்டிஷ்காரன் காலத்தில். அதுதான் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களை கொண்டது. குடிமை பணிகள், இராணுவம், காவல், நீதித்துறை. இங்கிலீஷில் சிவில் சர்வீசஸ், அப்புறம் ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி இங்கிலீஷில். ஓகேவா? குடிமை பணிகள், சிவில் சர்வீசஸ். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலே 2 பணி இருக்கும். இது கவர்மெண்ட் ரிலேட்டடு இதெல்லாம். அது இல்லாமல் வியாபாரம் செய்கிறதுக்கு தனி, பொருள் வாங்கிறது விற்கிறது இல்லை, அதுக்கு தனி. அது வேறு. ஃபஸ்ட்டில் 2மே ஒரே ஆள் தான் பார்ப்பான். வரி வசூலிக்கிறதும் ஒருத்தனே பார்ப்பான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, அதுவும் ஒருத்தனே தான். எங்கே அவங்க கீர்த்திகா வரலையா? அன்றைக்கி வரலையா? சரி. அந்த மாதிரி 2 பேரும் அப்புறமேல பிரிச்சுடுவாங்க. குடிமை பணியை தனியாக பிரிச்சுடுவாங்க. அங்கேருந்து சட்டம் போட்டு கொடுப்பான் சார்ட்டர்ட் ஆக்டில். வியாபாரம் செய்கிறதுக்கு தனி பணியாளர் நியமிச்சிக்கணும், இந்த மாதிரி குடிமை பணி செய்கிறதுக்கு தனி பணியாளர் பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். பழைய புக்கில் நீட்டாக இருக்கும். எடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கிறானுங்க நீட்டுன்ற பேரில். நீட்டுக்கும் வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம்? புரியுதுங்களா? அவனுங்க சூழ்ச்சி 1ஆம் நம்பர் சூழ்ச்சிக்காரனுங்க. நேரடியாக எதுவும் செய்ய மாட்டானுங்க. சிவில் சர்வீசஸ் குடிமை பணி முதலே பயன்படுத்தின இவங்க தான். இது குடிமை பணி ஊழியர்களை இராணுவ அதிகாரிகள் வேறுபடுத்தி காட்டுது. அதேமாரி இராணுவம் வேறு, குடிமை பணி வேறு. நாட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் செய்வாங்க. முன்னாடி 2 ஒருத்தனே பார்ப்பான். அவன் ஜமீன்தார் இருப்பான், அவன் தான் என்ன பண்ணணும்? இராணுவம் வச்சுக்கணும். போலீஸும் இராணுவம் தான் பார்த்துக்கும். அதேமாதிரி இராணுவம் தான் என்ன பண்ணணும்? வரியும் வசூலிக்கும். இங்கே மாற்றுறாங்க. சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூலித்தல் ஆகியன குடிமை பணியின் முதன்மை பணியாக இருந்தது. ஓகேவா? ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த குடிமை பணிகள் பின்னர் பொதுப்பணியாக மாறியது. கேளுங்க, என்னென்ன புரியலன்னா கேளுங்க. புரியலாம் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன். சரி, ரைட். முதலில் பொதுப்பணி நியமனங்கள் அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் அவையின் தனி உரிமையாக இருந்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் அவை அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா பிரிட்டிஷில் பார்த்தோம்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில்
எங்கே? இந்தியாவில் கிடையாது, பிரிட்டிஷில். இது இந்தியா, அது அங்கே பிரிட்டிஷ். அங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு போர்டு இருக்கும், சரிங்களா? அந்த போர்டு தான் என்ன பண்ணுவோம், இங்கே வேலை செய்ய பணியாளர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பும். கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய போர்டு. அந்த போர்டையே ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயுமே பிரிச்சுடுவாங்க. அதான் சொல்ல வராங்க இங்கே. முதலில் பொதுப்பணியின் பப்ளிக் ஒர்க்கு நியமனங்கள் அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இயக்குனர் அவையின் தனி உரிமையாக இருந்தது. ஆனால் நியமனம் செய்யப்பட்ட பொது பணியாளர்கள் லஞ்சம், ஊழல், சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றில் ஈடுபட்டனர். அதனால் தலைமை ஆளுநர் கார்ன்வாலிஸு 1786 பதவியேற்ற பொழுது தனியார் வணிகத்திற்கு எதிரான சட்டங்களை இயற்றினார். 1786. அது என்ன சார் தனியார் வணிகத்திற்கு அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா, இவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக வேலை செய்வானுங்க. பொருள்லாம் அவன் தான் வாங்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக வரி வசூலிக்க நல்ல வேலையும் செய்யணும். எல்லாம் யாருக்காக பண்ணணும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இப்போ நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு தனியாக காசு போட்டு பணம் பொருள் வாங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா எனக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி அதை பார்சல் பண்ணி அனுப்பி விட்ருவேன். அதனால தான் சட்டம் போடுறாரு. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை செய்கிறவன் எவனும் தனியாக வாணிபம் செய்யக்கூடாது அப்படின்னு. கம்பெனியின் ஊழியர்கள் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக அவரை மாற்றினார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்? சம்பளம் கம்மியாக இருக்கிறனால. அதனால் என்ன பண்ணுறாரு, சம்பளத்தை உயர்த்திடுறா. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நீ தனியாக வாங்கிறது விற்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். யார் பண்ணுறது அதை? கார்ன்வாலிஸ். கேட்பாங்க, தனியார் வணிகத்திற்கு எதிரான சட்டத்தை இயற்றியவர் யார்? யார்? கார்ன்வாலிஸ். இவர் யார் சார்னாக்கா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். 1786 இருப்பார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் 1786. அடுத்தது முக்கியமான கொஸ்டின், அது 2 கொஸ்டின் இருக்குது அதில். அடுத்து 1798 கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். இங்கே தான் பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இப்போ இருக்கா பணியாளருக்கு, அரசு ஊழியர்களுக்கு? ஆமாம். இவர் 1800 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்கு ஒரு கல்லூரியை நிறுவினார். கேட்பாங்க, வெல்லஸ்லி எந்த ஆண்டு வில்லியம் கோட்டையில் அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக கல்லூரி ஒன்றை நிறுவினார். பள்ளி வச்சுக்கோங்க, பயிற்சி பள்ளி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா? 1800 எங்கே என்ன உருவாக்குறாரு? வில்லியம் கோட்டையில். அங்கே என்னென்னலாம் பயிற்றுவித்தாங்க? மொழி. இங்கிலீஷ்காரன் இங்கே வந்து நம்மளோட வரி வாங்குகிறோம், நம்மக்கிட்ட பழகணும். அப்போ நம்ம பண்பாடு, நம்ம மொழியெலாம் தெரிஞ்சிருந்தால் தானே ஈஸியாக இருக்கும். சரியா? அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதே வேளையில் கம்பெனியின் இயக்குநர்கள் இதனை ஏற்க மறுத்து 1806 இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்னும் இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினர். இதை ஏற்றுக்கலையாமா. யார்? வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்ததை தடை பண்ணிட்டாங்க. ஸோ 1806 இங்கிலாந்தில் ஹெய்லிபரி அப்படின்ற இடத்துல அந்த கல்லூரியை உருவாக்குறாங்க. 2 கொஸ்டின் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அங்கேயே செலக்ட் பண்ணி எம்ப்ளாயி எடுக்கிறாங்களா, அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து இங்கே இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இன்னமும் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு டேராடோனில், இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இது ஹைதராபாத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்கங்கே ட்ரைனிங் சென்டர், போலீஸ் எஸ்ஐ அவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த பணியாளர் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. பணியாளர் பயிற்சி தேர்வாகி நீங்கள் போனோன்னே டேரெக்டாக போக மாட்டீங்க, 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்குன்னு பயிற்சி பள்ளியெல்லாம் அங்கங்கே இருக்குது. பவானி சாகரில் இருக்கா? அடுத்து போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் 1833 பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது. சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 20 ஆண்டுக்கு ஒரு முறை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரெனியூவல் பண்ணுவாங்க. அப்படி 1833 பட்டய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, போட்டித் தேர்வு எக்ஸாம் வச்சு தான் அரசு பணி முன்னாடியே பிரிச்சுடுவாங்க. என்னது, அரசு பணியாளர் தனி, வியாபாரம் செய்கிறதுக்கு தனின்னு பிரிச்சுடுவாங்க. இதில் அரசு பணியாளர்கள் சிவில் சர்வன்ஸு,
அவங்களுக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. அங்கே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்காரன் மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும். அதுக்கு பேர் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிம்பாங்க எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் இந்தியர்கள் இங்கேருந்து போய் அங்கே போய் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்புறம் இந்தியாவிலே நடத்த சொல்லி போராட்டம் வச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த போராட்டம் வெற்றி பெற்றுச்சான்னு தெரில. ஐசிஎஸ் இதுதான் இப்போ என்னவா மாதிரி இருக்குது, யூபிஎஸ்சியாக மாதிரி இருக்குது. யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீசஸ். ஆனால் கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது. கம்பெனி தான் நியமனம் செய்யணும், நியமிக்கிறவன் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி. எனவே இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என அழைக்கப்பட்டது. 1833 திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1853ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தது. டல்ஹௌசி காலத்தில், டல்ஹௌசி 1853 டல்ஹௌசி. டல்ஹௌசிக்கு அப்புறம் தான் காணிங்க வருவான். சரி, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ புரியுதா? 1833 அடுத்த 20 வருஷம் கழிச்சு பாருங்கள். அடுத்த 20 வருஷம் அடுத்த பட்டய சட்டம் 33 என்ன சொல்கிறாங்க, கம்பெனி யாரை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவன் போய் எக்ஸாம் எழுதி பாஸே வரணும். 1853 கம்பெனிலாம் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, யார் வேணாலும் பொதுமக்கள் போய் எழுதலாம், பாஸ் ஆகிறவன் வருவாங்க. இந்தியன்ஸுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில அப்போதைக்கு, சரியா? அப்புறம் பேசிக்குவோம். இம்முறை 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது. 1858 இந்த கவுன்சில் சட்டம்னு சொல்லுவாங்கள்ல, 58 தான் விக்டோரியா பேரறிக்கை விட்டு அந்த சார்ட்டர்ட் ஆக்ட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் அரசாங்கம் யார் பார்ப்பாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அதுக்காக அங்கே ஒரு கவுன்சில் இருக்கும் அமெரிக்காவில். சரி, அமெரிக்கான்றேன், இங்கிலாந்தில் ஒரு செக்ரட்டரி ஒரு குழு இருப்பாங்க, அதான் கவுன்சில். இதுக்கப்புறம் வர சட்டம்லாம் என்னது, இந்தியாவுக்காக பிரிட்டிஷில் போடக்கூடிய சட்டத்தெல்லாம் கவுன்சில் ஆக்ட், இந்திய அரசு சட்டம், எப்படி வேணாலும் வைக்கலாம். போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது 23ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 23 வயசுக்குள்ளே நம்ம போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வரணும். இதனைத் தொடர்ந்து 1858ஆம் ஆண்டு எய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டது. நீக்கிட்டாங்க 58 அந்த சட்டத்தின் அடிப்படையில். ஏன்னாக்கா இந்த எய்லிபரி கல்லூரி யார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குனது. 58க்கு அப்புறம் யார் வந்துட்டா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துருச்சு. அதனால் குடிமைப் பணிக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாயம் மணியம் வசமானது. சிவில் சர்வீசஸ் செலெக்ஷன் கமிஷன், என்னம்மா போட்டிருக்கீங்க இங்கிலீஷில், செலெக்ஷன் போர்டா, கமிஷன், சிவில் சர்வீசஸ் கமிஷன், அவ்வளோதான். தேர்வு ஆணையம் 1860ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது 22ஆக குறைக்கப்பட்டது. மேலும் 1866 21ஆகவும் 1876 19ஆகவும் குறைச்சிட்டாங்க. ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா 19 வயசாக குறைச்சிடுவானுங்க. 23 இருந்ததை குறைச்சி என்ன ஆயிடுச்சு, 19 ஆயிடுச்சு. 1861ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஆக்ட் தான் ஐசிஎஸ் 1861. இச்சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள், நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்து ஒதுக்கீடு செய்தது. பின்னர் இப்பதவிகள் இந்திய ஆட்சி பணிகளாக மாற்றப்பட்டது. இதான் கலெக்டரு, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸு, சிட்டி கமிஷனர், அந்த மாதிரி பெரிய போஸ்ட்லாம். வயது வரம்பு குறைப்பு, லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதுதல் ஆகிய காரணங்களால் வசதி படைத்த இந்தியர்கள் மட்டுமே ஐசிஎஸ் தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலை நிலவியது. 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரிலால் குப்தா ஆகிய 3 இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றனர். வேறு மாதிரி சுற்று போடுறானுங்க. இவங்களாம் பிராமணர்களாக இருக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்துட்டு வைசியாசாக இருப்பாங்க, ஜமீன்தாராக இருக்கும். ஏன்னா அப்போ வரைக்கும் பிராமணர்கள் கடல் கடந்து போக மாட்டாங்க, அதனால் இவங்க போய் எழுத முடியல. அப்போ ஜமீன்தார் வாரிசுகள் இருக்காங்களா இவனுங்க, பிகார்லால் குப்தா, ரமேஷ் சந்திர தத்து, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்கெல்லாம் வரானுங்க. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர்
சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர். 63ல் 3 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. 69ல் 63ல் முதல் ஐசிஎஸ் இந்தியாவில் முதல் ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். இவர் யாரோட அண்ணன்? யார் ரவீந்திரநாத் தாகூர்? தேசிய கீதம் எழுதினர். பின்னர் ஐசிஎஸ் தேர்விற்கான வயது வரம்பை உயர்த்தும் தேர்வினை இந்தியாவிலே நடத்தும் கம்பெனியிடம் இந்தியர்கள் கோரிக்கை வைத்தனர். இதன் விளைவாக 1892இல் குறைஞ்சபட்ச வயதை 22 23 உயர்த்தப்பட்டது. மேலும் 1912இல் அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு, இங்கிலீஷில் அப்படி தான் இருக்காமா, இஸ்லிங்டன் தான் போட்டிருக்கா, லால் இஸ்லிங்டன், ஓகே ரைட், தலைமையில் ஒரு அரச ஆணையம், அதுக்கு பேர் ராயல் கமிஷன் கேட்பாங்க. அதாவது இந்தியாவில் பணிபுரியக்கூடிய இதை கருகிற வாசம் வருதா, புகை வாசம் வருதுல, முக்கியமானது. ராயல் கமிஷன் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? முதல் ராயல் கமிஷன் 1912. இதன் உறுப்பினர்களாக இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் மற்றும் 4 ஆங்கிலேயரும் இடம்பெற்றிருந்தனர். இதில் அந்த ராயல் கமிஷனில் மொத்தம் எத்தனை மெம்பரு? 6. 1912. அப்புறம் 1917இல் இவ்வாணையம் தனது பரிந்துரை வெளியிட்டது. அடியாப்பா எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 5 வருஷம் ஆயிருக்கு. பரிந்துரைகள் இந்தியர்களின் கோரிக்கையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்வதாக இருந்தது மட்டுமல்லாமல் குடிமைப்பணி தேவை இந்திய மயமாக்கியது. இந்தியர்கள் எழுதலாம், இந்தியாவிலேயே எக்ஸாம் எழுதலாம்னு மாற்றுறாங்க. எதுக்கப்புறம்? இந்த ராயல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் 1918இல் இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக இவற்றை அதிகரிக்கவும் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சட்டம் பரிந்துரைத்தனர். மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ஆகியோர். ஒருத்தர் இங்கே வைஸ்ராயாக இருப்பார், சேம்ஸ்போர்ட் தான் நினைக்கிறேன், இல்லை மாண்டேகுன்னு நினைக்கிறேன், மாண்டேகு. சேம்ஸ்போர்ட் அங்கே செக்ரட்டரி, எங்கே லண்டனில். ஆமாம். 1923இல் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு அரச ஆணையத்திற்கு லீ பிரபு தலைவராக இருந்தார். 1923 11 வருஷம் கழிச்சு 2வது ராயல் கமிஷன். இது இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரச செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. இந்திய ஆட்சி பணி தானே அது. ஐஏஎஸ், காவல் பணி ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஎஃப்ஓஎஸ்ன்னு போடணும், ஐஎஃப்எஸ் இந்தியா. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணணும்? செக்ரட்டரி கீழே இருக்கணுன்றாங்க. அங்கே இருக்கிறார்லையே செக்ரட்டரி, எங்கே லண்டனில் அவர். அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கு லீ தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது. ஆயிரத்தி 1935 இந்தியாவுக்காக பிரிட்டிஷ்காரன் போட்ட கடைசி சட்டம் இந்திய அரசு சட்டம். மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும், மாகாணங்களில், அதாவது மாகாணம்னா மாநிலம், இப்போ உள்ளது கூட்டாட்சி யூனியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஒன்றிய அரசாங்கத்துக்கு, இப்போ யூபிஎஸ்சி மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது மாதிரி மாகாணங்களில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க ஒன்றிய அரசாங்கத்தோட பணியாளர்லாம் தேர்ந்தெடுக்கிறது, இவங்களோட வேலை மாநில அரசாங்க பணியாளர்லாம் தேர்ந்தெடுக்கிறது. இதை ஏன் கொண்டு வந்து முதல்ல வலியுறுத்தினதே தமிழ்நாட்டில் தான். நீதி கட்சியில், நீதி கட்சினா பிராமணர் அல்லாதோர் நல சங்கம். நீதி கட்சியோட பேர் என்ன? ஒரிஜினல் நேமு பிராமணர் அல்லாதோர் நீதி கட்சி. ஏன் சார்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்க போனீங்கன்னா படிக்க விட மாட்டானுங்க, பிராமணன் மட்டும் தான் படிப்பான். அப்படியே படிக்க போனாலும் பணக்காரனாக இருந்தால் விட்டுருவாங்க. இப்போ ஐஐடிலாம் இருக்குல்ல, அது மாதிரி பணக்காரன் பியூரோக்ராட்ஸ், அப்படின்னா அவன் படித்து வெளியில் வரலாம். ஏழை போனீங்கன்னா படிக்க முடியாது, துரத்தி விட்டுருவானுங்க, இல்லை சூசைட் பண்ணிக்க வச்சுருவானுங்க. அதேமாரி சூழல் தான் இப்போ ஐஐடி மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ எல்லா வேலை எல்லா ஸ்கூலில் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு ஃபஸ்ட்டு அவன் வந்தவுடனே அந்த மொழியை கற்றுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி போய் வேலையில் உட்காந்துக்கிட்டவன் யார்? துபாசிகள், பிராமணர்கள். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு, இல்லை ஒரு புதுசாக ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறணும்?
அவன் தான் அந்த வேலைக்கு வருவான். அந்த அங்கே எக்ஸாம் வச்சு வேறு போஸ்டிங் தவிர, பியூரோக்ராட்ஸ் தவிர. அப்போ நான் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? ஏன் சொந்தக்காரனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என் பையன், பொண்ணெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பொம்பளை பிள்ளைக்கு வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது, காசு கொடுத்தா குடும்பத்தை அழிச்சிடும். அதனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் வீட்டு எனக்கு பையன் இருந்தால் கொடுப்பேன். அப்படிலாம் எங்கள் அண்ணன் பையன் அந்த மாதிரி ஆள், அப்படின்னா என் சொந்தம், என் ஜாதிக்காரன். அப்போ யார் கவர்மெண்ட் வேலையெல்லாம் இருந்திருப்பா? சரியா? அதனால தான் முதல்ல நீதி கட்சி ஆட்சியில் மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டுட்டு வருவாங்க. இவனுங்க 1935 கொண்டு வரான்றான். அதுக்கு முன்னாடியே 1920 கொண்டு வந்துடுவாங்க நீதி கட்சி. அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. இங்கே தான் இடஒதுக்கீடு கொண்டுட்டு வராங்க. எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அந்தந்த ஜாதி அடிப்படையில் அவ்வளோ இடஒதுக்கீடு. அதுதான் இன்னும் தொடருது. அதை தான் ஒழிக்கணுன்ட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த கட்டத்தை. ஒருவேளை இந்த இடஒதுக்கீடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று உருவாக்கி இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்புக்கு, அரசு வேலை வாய்ப்புக்கு ஆள் எடுக்கலைனாக்கா அரசு வேலையெல்லாம் யார் இருப்பா? எப்பயும் இது தெரியாத இந்த அறிவு ஜீவிகள், இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அவங்க அப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த இடஒதுக்கீட்டில் வேலை வாங்கி மேலே போய் உட்காந்து கொஞ்சம் வருமானம் வந்தோடனே இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிட்டு இந்த நீயானவெல்லாம் உட்காந்து குவிக்கிட்டு கிடக்குதுங்க. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க கீழே? வரலாறு தெரியல, வரலாறு புரிஞ்சு படித்தால ஏதோ வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, வேலை கிடச்சிருச்சு, அப்போ நான் என் இஷ்டத்துக்கு பேசுகிறது. வரலாறும் தெரியாமல் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் அப்படி தான் பேசிட்டு தெரியுதுங்க. சரி. அதில் ஒரு சிலர் நிறைய பேர் 50% ஓகே, அவங்களுக்கு கரெக்டாக கருத்து சரியாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அங்கே. அந்த மாதிரி அதை தான் கொண்டு வராங்க. அப்போ இங்கே தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க பணியாளர். அதுக்கு முன்னாடியே நீதி கட்சின்னு திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள். திராவிட முன்னேற்றம் நாங்கள் பேர் வச்சுருந்தா அவன் திராவிட முன்னேற்றம், அந்த திராவிட இயக்கம் கிடையாது. ஒரு கட்சி அப்படி தான், 2-3 கட்சி அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு சொம்படிக்கிறதுக்கு இருக்கிறானுங்க. ஆமாம், இவன் 10 அடி மேலே கொண்டு போய் வச்சா 2 அடி கீழே சறுக்கி விட்ருவானுங்க. அதுக்கு தான் அந்த கூத்தாடி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வருது. கூத்தாடி பசங்க அவனுங்களாம் அப்போலேருந்தே 70லேருந்தே. சரியா? சரி, ரைட். எதுக்கு இதெல்லாம் தடை போடுறதுக்கு? மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது. அதான் டிஎன்பிசிலாம் இருக்குல்ல, ஸ்டேட் பப்ளிக் சர்வீசஸ். அதே போல் ஒரு சில மாகாணங்கள் ஒன்றிணைந்து மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கும் வழிவகை செய்தது. கேட்பாங்க, எந்த சட்டத்தின் அடிப்படையில்? மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம், மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம். ஒரு சில மாகாணம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம்? 2-3 மாகாணத்துக்கு ஒரே சர்வீஸ் கமிஷன் வச்சுக்கலாம். இப்போயும் அதுதான் ப்ரொசீஜர். அப்போ மாகாணம் வாங்க, ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட்டு, மாநிலம். ஸ்டேட்டுன்னா நாடுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை மாற்றி விட்டானுங்க திருட்டு பசங்க. நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணதெல்லாம் யார்? இவனுக்கு தான். ஆங்கிலேயருக்கு உதவி செய்யவே இந்த குடிமைப்பணி அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி பணி அமைப்பு உருவாவதற்கு இந்த முறை அடித்தளம் அமைந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு வேலையில் எல்லா ஜாதிகாரனும் இருப்பான் உள்ள. வட இந்திய பணின்னு இருக்காது. அதேமாதிரி யூனியன் கவர்மெண்ட்லேயும் இருக்காது. எல்லாம் அவன் தான் உட்காந்துருப்பான். நான் தான் அறிவாளின்னு சொல்லிக்குவானுங்க. இடஒதுக்கீடே கிடையாது. சரியா? விபி சிங் தான் மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் சுதந்திரம் அடையும் பொழுது அம்பேத்கர்லாம் ஒரு எஸ்சி, மிகவும் தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்த தலைவர்னு சொல்லிட்டானுங்க. கிடையாது. பிராமணர் அல்லாத எல்லா அவங்க வீட்டு பெண்ணிலேருந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்கும் தலைவர் அவர். பிராமணர் அல்லாத எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு போராடினார். கொடுக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கிறாங்க, அடித்தட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்போன்னா கொடுத்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பேசிக்கலான்றானுங்க. அப்புறம் சுதந்திரம் வாங்கி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தோடனே போய் கேட்பார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போயான்னு துரத்தி விட்டுருவானுங்க. அவனுக்கு தந்திரம். அவன் அந்த குரூப்போட வேறு. நேரு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நேரு கூட இருந்த மற்றவெல்லாம். நேரு இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். அவர் ஒரு பிராமின் தான். ஆனால் அவர் வந்துட்டு பொது உடைமைவாதி. இல்லைன்னா நம்ம நாடு இப்படி வந்திருக்காது. அவன் கூட இருந்தவெல்லாம் யோகிய பயலுங்க, சுயநலவாதிங்க. ராஜேந்திர பிரசாத்,
ராதாகிருஷ்ணன் இவனுங்க எல்லாருமே அவன் விட மாட்டானுங்க. போனாக்க அவர் என்ன பண்ணுவார், சின்ன பையன். ஆமாம், அவர் இல்லைன்னா இந்த மாதிரி கூட வந்திருக்காது, இவ்வளோ டெவலப்மெண்ட் கூட ஆயிருக்காது. அதனால தான் இவனுக்கு திட்டிகிட்டே இருப்பானுங்க ஆர்எஸ்எஸ்காரனுங்க, நேருக்கு எடுத்துக்கிட்டான், நேருக்கு எடுத்துக்கிட்டான். என்னத்துக்கு எடுத்துக்கிட்டான், எல்லோரும் சமன்னு சட்டம் கொண்டு வந்துட்டான். ஆமாம், அது மாதிரி கேட்டவுடனே இல்லைன்றுவானுங்க. அப்புறமேல தான் அப்புறம் அது பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டிருப்பார். ரெண்டுமே கொடுக்க மாட்டானுங்க. இவர் தான் முதல் சட்டத்துறை அமைச்சராக இருப்பார். போங்கடா நீங்களும் தூக்கி போட்டு வந்துடுவார், அமைச்சர் பதவியை தூக்கி போட்டு வந்துடுவார். அப்புறம் தான் ஓபிசி, அதாவது அதர் பேக்வேர்டு கிளாஸ். பேக்வேர்டு கிளாஸில் ஒரு குரூப் கொடுத்தாச்சு, அதான் அட்டவணையிடப்பட்ட பேக்வேர்டு கிளாஸ். அவங்களாம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் கொடுக்கணும். அவனெலாம் வேலையிலே கிடைக்கல. 1990 வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தில் வேலையே இல்லை அவனுங்களாம். ஏதோ 1-2 போஸ்ட்டு. இவங்களுக்கு ஏதோ 15% கொடுத்துருக்காங்களா எஸ்சி எஸ்டிக்கு, அவங்க மட்டும் வேறு வழி இல்லாமல் போட்டு தான் ஆகணும். அவனையும் முழுசாக எடுக்க மாட்டான். அப்படியே எடுத்தாலும் அங்கே போய்ட்டு அவன்கிட்ட கை கட்டிட்டு நிற்கணும். அப்படி ஒரு சூழல். அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, மண்டல் கமிஷன் ஒன்று போடுவாங்க. அது ரெக்கமெண்டேஷன்னு இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒழுங்காக கிடைக்கல, அவன் வேலையே கிடைக்கல, படிக்காமல் இருக்கிறான், அவனை மேம்படுத்தணும் அப்படின்னு அந்த மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்புறம் அந்த மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சொல்லி வற்புறுத்தி அப்போதைக்கு அவரோட கூட்டணியில் இருந்த நம்ம மாநிலத்தினுடைய தலைவர் ஒருத்தர் யாருன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவரோட வற்புறுத்தல் அவரும் இறங்கி, அவர் வந்துட்டு குடி ஜமீன்தார் விபி சிங்கு, அவர் அமல்படுத்துவார். ஓபிசிக்கு 27% ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, அதெல்லாம் அவர் கொண்டுட்டு வருவார். உடனே அப்போ கூட்டணியில் இருந்த இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிஜேபி குரூப்புங்க அவருக்கு எதிராக பயங்கர போராட்டம், கலவரம் பண்ணுறாங்க. அதை எப்படி நீ இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு. நான் கொடுத்தது தான். அப்புறம் ஆட்சியை கவுத்து விட்ருவானுங்க அவனுங்க, விபி சிங்கை. அப்புறம் சந்திரசேகரா யாரோ ஒருத்தர் ஆட்சி வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையான வரலாறு. கேட்டால் நம்மளாம் இந்துக்கள்மா. அந்த 27% இடஒதுக்கீடு யாருக்கு, கிறிஸ்டினுக்கு கொடுத்தானா, முஸ்லீம் கொடுத்தானா, யாருக்கு, இந்துக்களில் இருக்கக்கூடிய மற்றவனுக்கு தான் கொடுத்தான். ஆனால் அவனுக்கு ஏதாவதுனா இந்தியா தேசம் அமாரே தேஷ் ஈசுமா, யாருக்கு, பாப்பானுக்கு ஏதாவதுனா. ஆனால் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான், ஏன்னா நீ அவனுக்கு கீழே அடிமையாகவே இருக்கும். அவங்களுக்கு தேசம் அப்படின்னா யார், அந்த புரோகிதர்கள் தான் தேசம், நீங்களாம் அவங்களுக்கு அடிமை. இதுதான் உண்மையான வரலாறு. சரியா, இதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அரைக்குறையாக கொடுத்து. இராணுவம் எப்படி இருந்துச்சு, இராணுவம் இது இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் 2வது முக்கிய தூணாக விளங்கியது. கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது. அதற்கு சிப்பாய் இராணுவம் என்று பெயர். இந்த இராணுவ வீரர்களுக்கு ஐரோப்பிய அதிகாரிகளின் உத்தரவை போர்க்களத்தில் நிறைவேற்ற ஐரோப்பிய இராணுவத்திற்கு இணையாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்போ உள்ள இராணுவ மாதிரியே தான். இராணுவத்தில் அதிகாரி என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யணும். அதை மாரி டென்சிஸில் இருந்தீங்களா, அதை மாரி இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10 பேர் இருந்தீங்களா, 10 பேர்த்தில் ஒருத்தன் தப்பு பண்ணால் 10 பேர்த்துக்கு தண்டனை. இங்கேருந்து ஓடி போய் அங்கே படுறான்பான், அங்கே எதிர்நாட்டு படம் இருப்பான். அவன் இருக்காங்க, நான் போக முடியாதுங்கன்னு சொன்னாங்க. இவனோட கேப்டன் இருக்கான், இவனோட லீடரு, இவனே சுட்டு கொண்டுருவான். இங்கேருந்து ஓடி போய் படுத்தாலாவது 2 வாய்ப்பு. ஒன்று அவன் குண்டிலேருந்து தப்பிக்கலாம், நான் சொல்கிறேன் போகலன்னா நானே சுட்டு கொண்டுருவேன். அந்த மாதிரி டிசிப்ளின், ஒபே தி ஆர்டர். சரியா, அது மாதிரி. அப்போது இன்னமும் அப்படி தான் இருக்குது. ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வங்காளம், பம்பாய், மதராஸ் ஆகிய 3 மாகாணங்கள் தனித்தனியாக 3 படைகளை ஏற்படுத்தினர். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினை நிறுவுவதிலும் விரிவுபடுத்துவதிலும் இராணுவத்தின் பங்களிப்பு சிறப்பானது. ஆங்கில சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் வழங்கப்பட்டது. நம்ம தானே இப்போ வரைக்கும் அதுதானே, அவங்க ஒரு காரணம் சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், நம்மளாம் கம்மி. அதனால் 1856 வரைக்கும் நிறைய பேர் இந்தியர்கள் தான் இருப்பாங்க இராணுவத்தில், கம்மியான பேர் தான் ஆங்கிலேயர் இருப்பான். அந்த 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு இல்லையா, அப்போ அப்படியே உல்ட்டாவாயிரும். ரேஷியோவை இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறைச்சி ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவாங்க. உதாரணமாக 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படைவீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் 300 மட்டுமே வழங்கப்பட்டது. 3 பேருக்கு 300 ரூபாயாமா, அப்போ ஆளுக்கு 100 ரூபா. 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்களை கொண்டிருந்தது.
அப்போ தான் கலகம் நடக்க போகுது. இருந்த போதிலும் இராணுவ உயர் பதவி அனைத்திலும் ஆங்கிலேயர் வசமே இருந்தது. உயர் பதவியெலாம் அவன் தான், ஆஃபீஸர்றாங்களாம் அவனே தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திய இராணுவத்தில் ஆஃபீஸர்றாங்களாம் அவன் பிராமணன் தான் இருப்பான் பெரும்பாலும். மற்றவெல்லாம் போக முடியாது. நாங்கள் தான் எல்லாமே படிச்சுக்கிறோம், எக்ஸாம் எழுதிக்கிறோம். அவங்கள தான் படிக்க விட மாட்டோமே. அடுத்தது ஆங்கில இராணுவத்தின் வலிமை. பிளாசி போகிறப்போ ஐரோப்பிய காலாட்படை 1950 ஐரோப்பிய பீரங்கி படை 100 பேர். சரியா? எவ்வளோ பேர் தான் இருந்திருக்காங்க ஐரோப்பியர்கள். ஆங்கில மாலுமிகள் கப்பல் 50 பேர், 2100 பேர் சிப்பாய்கள். வங்காளத்திலிருந்து ஆங்கில இராணுவம், அதில் 6000 பேர். அதே வருஷத்தில் பிளாசி போகிறப்ப இது 1857 100 வருஷமா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் 3,11,000 வீரர்கள் இருந்திருக்காங்க. அதில் 2,65,000 பேர் யார்? இந்தியர்கள். உயர் பதவி அலுவலர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்கள். சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். காவல்துறை 1765 வங்காளத்தில் திவானி. 65 வாங்கிடுவாங்கன்னு பார்த்தாலும் ஒரு இடத்த வாங்குவாங்கன்னு பார்ப்போம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற போது பக்சார் போர் முடிஞ்சோடனே சர்க்கார் கிராம என்ற ஆட்சி பிரிவுக்கு சர்க்கார் பௌஜிதார் வசம் முகலாய காவல்துறை சேர்ந்தது. அப்போது நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலராக கொத்தவால் இருந்தார். பார்த்துருப்போம் கொத்தவால்னு சொல்லிட்டு, முகலாய மன்னர் காலத்தில். அதே வேளையை கிராமங்கள் கிராம காவலாளிகளால் பாதுகாக்கப்பட்டது. அவர்களை ஜமீன்தார்கள் சம்பளம் வழங்கி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இந்தியாவில் முதலில் எப்போ இவன் பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலுக்கு போகிறப்ப அங்கே முகலாய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. முகலாயருடைய அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. முதலில் காவல்துறையை உருவாக்கியவள் காரன் வாலிஸ் பிரபு. ராபர்ட் கிளைவுக்கு அப்புறம் வருவான் வாரன் ஹேஸ்டிங், காரன் வாலிஸ். ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்து, ஜமீன்தார் கண்ட்ரோலில் தானே போலீஸ்காரன் இருக்கான், ஊரை காப்பாற்றணும். அவரை தூக்கிட்டு தனியாக காவலர் போட்டு அவன் இங்கிலீஷ்காரனுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வரான். அப்போ ஜமீன்தார்ட்டேருந்து என்னாச்சு, பவர் பிடிக்கிட்டானுங்க. 1791 முதல் முறையான காவல்துறையை உருவாக்கினார். அவர் தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியில் ஏற்படுத்தினார். அதான் தாலுக்கா இருக்குல்ல, இப்போ தாலுக்கு போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தாலுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ்காரங்க இருப்பாங்க. அந்த செட்டப்லாம் அவர் தான் உருவாக்குறார். யார்? காரன் வாலிஸ். ஆமாம், சரகன்னு சொல்கிறாங்களா? தரகம். அடுத்தது சரகங்கள் அல்லது தானாக்கள். அவர்கள் கிராமங்களில் காவல் பணி செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டது. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் சவுக்கிதார்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவங்கள வச்சுக்கிட்டாங்க, அவங்கள டம்மியாக வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். பெருநகரங்களில் பழைய முறையான கொத்தவால் காவல் பணியை தொடர்ந்தது பெருநகரங்களில். மேலும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா நியமிக்கப்பட்டார். இந்த தரோகா முறை 1802 மதராஸ் மாகாணத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஃபஸ்ட் எங்கே? கொல்கத்தாவில். கேட்பாங்க, இந்தியாவில் காவல்துறையை உருவாக்கினவர் யார்? காவல்துறையினே தந்தை யார்? காரன் வாலிஸ். எங்கே உருவாக்குறாரு? முதல்ல கொல்கத்தாவில். ரைட். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்குவதற்கு முன்னர் அனைத்து தானாக்களும் மாவட்ட நீதிபதியின் பொது மேற்பார்வையில் இருந்தது. எஸ்பி ஆஃபீஸ் கிடையாது, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் கிடையாது. அவர் யார்? மாவட்டத்துக்கு ஹெட் போலீஸ், நீதிபதி கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க இந்த தரோகா எல்லாருமே. அதன் பின்னர் 1808 ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டார். நோட் பண்ணிக்கோங்க, எப்போ நியமிக்கப்படுறாங்க? 1808. ஒரு தானாவுக்கு ஒரு எஸ்பி, தானானா மாவட்டம், அப்படி வச்சுக்கோங்க. பின்னர் காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்பையும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உட்பட்டு தான் எஸ்பி ஒர்க் பண்ணணும், அவர் தனியாக செயல்பட முடியாது. சரியா? ரைட். காவல்துறையில் முக்கிய பணியானது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான சதி செய்வதை தடுத்தலும் குற்றங்களை கையாள்வதும், அதான் அவங்களோட வேலை. இப்போ மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். அடுத்தது நீதித்துறை அமைப்பு.
1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தது. சொன்ன இல்லையா, இரட்டை ஆட்சி முறை ராபர்ட் கிளைவ் காலத்தில் பொறுப்பெல்லாம் யாருக்கிட்ட, மன்னர்கிட்ட இருக்கும். வரி வசூலிக்கிற மட்டும் இவர். அதை ஒழித்து எல்லாமே வரி வசூலிக்கிறதுலேருந்து நீதி வழங்குதல், நிர்வாகம் எல்லாத்தையுமே யார் எடுத்துக்கிறா, கிழக்கிந்திய. எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஒழித்தவர் யார், வாரன் ஹேஸ்டிங். அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் எங்கள் அழைக்கப்பட்ட திவானி அதாலத். சிவில் நீதிமன்றம்னா என்ன, சிவில்னா நிலம் ஃபேமிலி பிரச்சனைலாம் தீர்க்கிறது தான் சிவில். ஆமாம், ஃபேமிலி பிரச்சனை, ஃபேமிலி பணம் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம். திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பௌச்தாரி அதாலத் உருவாக்குறாங்க ஒவ்வொரு ஊருக்கும். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. 1773 ஒழுங்குமுறை சட்டம், உச்ச நீதிமன்றம். இந்நீதிமன்றத்துக்கு முதல் நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும் பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார். ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள். இப்போ எத்தனை நீதிபதி இருக்காங்க, இப்போ அவ்வளோதானா? ஒரு தலைமை நீதிபதி 32 33 33 இதர நீதிபதிகள், மொத்தம் 34 பேரா நீதிபதிகள் இப்போ அட் ப்ரெசன்ட். இந்நீதிமன்றம் சிவில், குற்றவியல், திருச்சபை மற்றும் பிரத்யோக வழக்குகளை விசாரித்தது. கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் மாதிரியில் 1801 மதராஸிலும், மதராஸ்னா சென்னை, 1823 பம்பாயிலும் உச்ச நீதிமன்றங்கள். அந்த ஏரியாவில் உயர்ந்த அதிகாரம் படைத்த நீதிமன்றம், இங்கிலீஷில் சுப்ரீம் கோர்ட். 1832 வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார். சட்டங்களை துவக்க இந்திய சட்ட ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தது. இப்போ தான் முதல்ல நாடு முழுவதும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்திலே வந்துருச்சு. 1861 ஆண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் ஆகிய இடங்களில் பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. பேரை மாற்றிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது, சரியா? இப்போ உயர் நீதிமன்றம் 3 இடத்துலையும் 1861 உச்ச நீதிமன்ற பேரை உயர் நீதிமன்றம்னு மாற்றிடுவாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் எங்கேயாவது இருக்கும், பார்ப்போம். வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி வங்காளத்தில் சர் எலிஞ்சா இம்பே. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி. சர்னா பட்டம், திருவாரூர் முத்துசாமி. மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் துணைப்படை திட்டம் யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தோம், வெல்லஸ்லி. இதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் பேசியாச்சு, தானே? இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது துணைப்படை திட்டம். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்தும், அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் இத்திட்டம் மிகச்சிறந்த கருவியாக பயன்பட்டது. நம்ம தானே ஆங்கில ஆதிக்கத்தை பெறுகிறாங்க. சுதேச அரசுகள் பாதுகாப்பட்ட அரசுகள் என்று அழைக்கப்பட்டது. அவ்வரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர் இருந்தார். படையெடுப்புகளில் இருந்து சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் ஆங்கிலேயரின் கடமை என உருவானது. நம்ம தானே படையெடுப்பு, ஒருத்தர் இன்னொருத்தனோட சண்டை போட்டுக்கூடாது, உள்நாட்டை பாதுகாக்கணும், அதான் அதோட எய்ம் அப்படின்னு சொல்கிறானு. முக்கிய அம்சம், இத்திட்டத்தில் இணையும் இந்திய அரசை தன்னுடைய படையை கலைத்து விட்டு பிரிட்டிஷ்காரன்ட்டு கொடுத்துடணும், ஆங்கிலேயர் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுதேசி அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயர் பிரதிநிதி ஒருவர் இருப்பார். ஆங்கிலேயர் படையை பராமரிக்கவும் படை வீரர்களுக்கு ஆண்டு சம்பளம் வழங்குவதற்கும் நிரந்தரமான சில பகுதிகளை அந்நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு வழங்கணும். அப்படியும் கொடுக்கலாம், சம்பளமாகவும் கொடுக்கலாம். ஆங்கிலேயர் தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் அனைவரும் அந்நாட்டை விட்டு வெளியேறணும். பிரெஞ்சுக்காரன், போர்ச்சுகீசரி அவனாக இருந்தால் என்ன பண்ணோம், அந்த நாட்டிலேருந்து இப்போ
மைசூர்னு வச்சுக்கோங்க, மைசூர் நாட்டை விட்டு வெளியேறிடணும். அந்த மாதிரி சுதேசிய நாட்டு அரசர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அனுமதி பெற்ற பின்னரே அயல் நாடுகளுடன் ஒப்பந்தம் நிலவும். நேற்றைய பார்த்தோம் எல்லாமே சொன்னோன்னா, அந்நிய அரசுகளின் தாக்குதல் மற்றும் உள்நாட்டு கலவரம் நடைபெறும் பொழுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்நாட்டை பாதுகாக்கும், வெளிநாட்டுக்கிட்ட இருந்து பாதுகாக்கும். ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மை, சுதேசி அரசுகளின் செலவிலேயே அவனோட படையை மெயின்டைன் பண்ணிக்கிறான். சம்பளம்லாம் யார் கொடுக்குறா? இவனுங்க. அதே மாதிரி சுதேசி அரசுகளின் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டனர். இதனால் என்னாச்சு? பிரெஞ்சுக்காரனோட அபாயம் நீங்கிவிட்டது. கம்பெனி சுதேசி அரசரின் வெளியுறவு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. யார்ட்டையும் ஒப்பந்தம் யார் சொல்லாதான் போட முடியும்? பிரிட்டிஷ்காரன் சொன்னான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதனால் இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசுங்கிறது போயிட்டு இந்தியாவின் ஆங்கில பேரரசு, இந்தியாவில் இல்லாமல் இந்தியாவின் பேரரசுன்றான். வித்தியாசம் புரியுதா? இதுவே அவன் நாடு மாதிரி மாற்றிட்டான் அப்படின்றான். சுதேசிய அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்பு இந்திய அரசர்களுக்கு பலவீனமானவர்களாகவும் பொறுப்பை டம்மியாக்கிட்டானுங்க எல்லாத்தையும். இங்கே இருக்கான்ல ஒரு கட்சியில். ஆமாம், பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து அவர்களை சுரண்டினர். யார்? பிரிட்டிஷ்காரனுங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அரசு ஹைதராபாத் அரசு. அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர், அயோத்தி, பேஷ்வானா யார்? மராத்தியர். அது போன்ஸ்லே, குவாலியார், இந்தூர், ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர், எத்தனை பேர் வரிசையாக எல்லாரும் அடிமையிட்டானுங்க. அடுத்து வாரிசிலப்பு கொள்கை. டல்லோசி 1848 வாரிசிலப்பு கொள்கை கொண்டு வர்றார். இவர் ஒரு ஏகாதிபத்தியவாதி. ஏகாதிபத்தியம் நான் தான் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துவரை அவர் வாரிசிலப்பு கொள்கை என்ற புதிய கொள்கையை கொண்டு வரார். வெள்ளைச்சி பணியை இவர் தான் முடிச்சு வைக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். 1-2 ராஜாவையும் பிடிச்சிட்றான். 1848 அவர் அறிவித்த கொள்கையின்படி சுதேசிய மன்னர் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் பொழுது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சக்திக்கும் செல்ல நேரிடும் எனப்பட்டது. பர்மிஷன் வாங்காமல் நீ தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா, தத்தெடுக்கக்கூடாது, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கனாலும் நாடெல்லாம் அரசருக்கு போயிடும், சரி பிரிட்டிஷ்காரனுக்கு போயிடும். மன்னரோட சொத்து மட்டும் தான் பையனுக்கு போகும். இக்கொள்கையினை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதான் என்னது 1857 சிப்பாய் கழகத்துக்கு பெரும் காரணமாக அமைந்தது. இதுவும் ஒரு காரணம். வாரிசிலப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்ட நாடுகள் சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர். ஆல்ரெடி இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க, பெரும்பாலானவர் இதுலேயும் இருப்பாங்க. அங்கேருந்து அப்படியே பிடிக்கிட்டான். நீ எதுக்கு இருக்கிற, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு பிடிக்கிட்டான். ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணம் மிகப்பெரிய கடல் வலிமை, நெசவு தொழில் வளர்ச்சி, அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயரின் திறமை மிக்க ராஜதந்திரம், இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள், இந்திய அரசர்களின் சமத்துவமின்மை மற்றும் அறியாமை. அதெல்லாம் இங்கே போட்டு கொடுத்தவனுங்க 420 வேலை பார்த்தவனுங்க, அதை சொல்ல பாருங்கள். ஆமாம், அதான் மெயினே. பிளாசி போர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் மக்களின் நலனை அக்கறையில் செலுத்தவில்லை. இது ஏகாதிபத்தியம் என்ன அர்த்தம்? நான் தான் அப்படின்னு விரிவாக்க சுரண்டல் கொள்கையை கொண்டிருந்தது. என்னது? அவன் கம்பெனிக்காரன் கொள்ளையடிச்சிட்டு அதிக லாபம் எடுத்துகிட்டு போகணும், பணக்காரனாகவே இருக்கணும், ஏழை உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நடக்குதுல்ல இந்தியாவில், அதே தான் ஏகாதிபத்திய ஆட்சி தான் நடக்குது. இக்கம்பெனி துணைப்படை திட்டத்தின் மூலமும் வாரிசிலப்பு கொள்கை மூலமும் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதியில் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. இக்கொள்கைகள் 1801 தென்னிந்திய கழகத்திற்கும், தென்னிந்திய கழகம் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் 1806 வேலூர் கழகம் நடக்கும். 1857 வெறும் புரட்சியாமா. நம்ம ஊரில் நடந்தால் கழகமாமா, அவங்க ஊரில் நடந்தால் புரட்சியாமா. மானம் கட்டவனுங்க நம்ம யார்? தமிழனுங்களும் தென்னிந்தியர்களும். எப்படி எழுதுறானுங்க பாரு வரலாறு, திட்டு பசங்க.
சரி. 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர். சிராஜுத்தௌலா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. பாண்டிச்சேரி எங்கேயா? இரண்டாம் கர்நாடக போர். முதல் போரில் தான் அங்கே, ரெண்டாவது இங்கே, மூணாவது அங்கே. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவு கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது கர்நாடக போர் தான். அடுத்தது ஐதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு. லோகேஷ், வெரி குட். திடீர்னு சத்தம் வருது. அடுத்தது மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ரைட். மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் வாரணாசிங் தானே? கார்ன்வாலிஸா? ஆமாம், கார்ன்வாலிஸ் தான். ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கையை செய்து கொண்டவர். பார்த்து சொல்லுங்கள், கரெக்டாக பாருங்கள். அதை அடுத்தது இது தெரியும், இது ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இரண்டாம் பாஜிராவ் மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா தான் கேட்குறான். அதே ஆள் தான், இரண்டாம் பாஜிராவ் தான். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேசி அரசு. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1957. தூங்கி எழுந்திரிச்சிட்டு பதில் சொல்கிறபடி 1000 யார் யாருக்கு நடுவில் நடக்கும்? மராத்தியர் தானே. சிராஜுத்தௌலாவின் தலைமை படை தளபதி. சிராஜுத்தௌலாவின் தலைமை படை தளபதி அலிநகரா? பிரெஞ்சுக்கு ஆங்கிலேயரா? வெரி குட். சிராஜுத்தௌலாவின் தலைமை படை தளபதி மீர் ஜாஃபர். அடுத்தது இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம். இந்தியாவில் வாரிசுரிமை போர். எங்கெங்க? ஹைதராபாத்து, கர்நாடிக். இந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி. இந்த டல்ஹௌசி தான் ரயில்வே ட்ராக் போட்டிருப்பார், போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்திருப்பார், போர்ட்டெல்லாம் டெவலப் பண்ணுவார், என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணுவார். அப்புறம் 3 பல்கலைக்கழகம் அவங்க நாட்டில் இருக்கிற மாதிரி, மெட்ராஸ், மும்பை, கொல்கத்தா பல்கலைக்கழகம் அதை உருவாக்குறது ஸ்டெப் எடுத்தார். எல்லாம் அவர் தான் பண்ணியிருப்பார். யார்? டல்ஹௌசி. திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் வெல்லஸ்லியா? ஆர்தர் வெல்லஸ்லி. திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஷ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணனா? இரண்டாம் கிருஷ்ணன். மூன்றாமா இரண்டாமா? கிருஷ்ணன். கிருஷ்ண உடையாரா? கிருஷ்ண ராஜ உடையார். 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். அவரும் வெல்லஸ்லி தான். வெறும் வெல்லஸ்லி. ஐலா சபேல் உடன்படிக்கை. சால்பை உடன்படிக்கை. பாரிஸ் உடன்படிக்கை. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை.
மதராஸ். வெரி குட். சரியா தவறா? அலிவர்தி கான் மறைவுக்கு பின்னர் சிராஜுத்தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். யார் அவர்? சிராஜுத்தௌலா பேரன் அலிவர்தி கானுக்கு. பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ. ஹெக்டர் மன்ரோ. ஓகேவா? சரியா தப்பா? ராபர்ட் கிளை. வெரி குட். ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கு இட்டுச் சென்றது. முதல் போர். வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஞ்சா இம்பே. சரியா தப்பா? ஆமாம். யார்? அவர் தானே. அவரை எப்படி தப்புன்னீங்க? கார்ன்வாலிஸ் பிறகு காவல்துறையை உருவாக்கினார். சரியாக பொருந்தியுள்ளது. அடையார் போர். அடையார் போர் 46. வெரி குட். அடுத்தது 49. வெரி குட். 1000 ரைட். குட். ரிவிஷன் பண்ணுங்க. இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக இருந்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஹிஸ்ட்ரியே கொஞ்சம் கஷ்டம்தான். அதை என்ன காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி விட்டானுங்க வேணுன்னு படிக்கக்கூடாதுன்னு.